வெல்கம் டு மெட்ராஸ் குடும்பம். உறவுகளே வணக்கம். இன்று நாம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பூனே நகரில் தேஹி ரோடில் அமைந்துள்ள ஒரு அருமையான முருகர் கோயில் பற்றி பார்ப்போம். இந்த கோயில் தமிழ் பக்தர்களால், முருக பக்தர்களால் 1974ஆம் ஆண்டு கட்டுமானம் பணி துவங்கி 1975இல் திறந்து வைக்கப்பட்டது. இந்த கோயிலின் சிறப்பு என்னன்னா, வெளி மாநிலத்தில் நம்ம கலாச்சாரம் முறைப்படி நம்ம கலை, கட்டிடக்கலை அமைப்பில் இங்கே கோயில் கட்டியிருக்காங்க. தமிழ்லேயே அர்ச்சனை பண்ணுறாங்க. இந்த கோயிலுக்கு வேலூர் ரத்னகிரி சாமியார் முருகர் கோயில் இருக்கிற சாமியார், ரத்னகிரியில் முருகர் கோயில் இருக்கிற சாமியார் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தெய்வானி ஆகியோர் சிலைகளை நன்கொடையாக கொடுத்துருக்காரு. மற்றும் இதை முதல் கும்பாபிஷேகம் 1985ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி பங்குனி உத்திரத்து அன்று நடைபெற்றிருக்கு. அன்றிலிருந்து இந்த கோயில் நல்ல வளர்ச்சி அடைந்து வருது. நிறைய பக்தர்கள் இங்கே போகிறாங்க. ஒவ்வொரு கோயிலாக தனித்தனியாக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு சாமிக்கும் சாய்பாபா, ஸ்ரீடி சாய்பாபா கோயில் உள்ளே இருக்குது. இங்கே பக்கத்தில் கோயில் அன்னதானம் செய்கிறாங்க. அன்னதானம் நன்கொடை அடிக்கிறவங்க இந்த வெப்சைட்டில் போய் அளிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்ரீ கணபதி, காஞ்சிபுரம் காஞ்சி காமக்கோடி பெரியவா பீடத்தை சேர்ந்த ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1979ஆம் ஆண்டு 30ஆம் தேதி கணபதி கோயிலில் கும்பாபிஷேகம் செஞ்சு வைக்கிறாரு. அதுக்கடுத்தது இங்கே தனி கோயிலாக 1980இல் பிரம்மா ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் சாஸ்திரிகள் நவகிரக பிரதிஷ்டை செய்ய வச்சுருப்பாங்க. நவகிரக கோயிலும் இங்கே இருக்குது தனியாக. அடுத்து 1993ஆம் ஆண்டு 21ஆம் தேதி ஆஞ்சநேயர் கோயில், அனுமான் கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. இது தனி கோயிலாக இருக்குது. ஆஞ்சநேயர் கோயில் இது சிவன் கோயில். 2011 பிப்ரவரி 20 சிவன் தனி ஆலயம். இது சிவன் கோயில். இவர் கணபதி. நம்ம பார்த்தது தட்சிணாமூர்த்தி. மலை அடிவாரத்தில் தனியாக அகாண்ட இடத்துல அமைஞ்சிருக்கு சிவன் கோயில். இந்த கோயிலில் இந்த காலபைரவர் இருக்கார். இந்த கோயில் சந்திர மௌலீஸ்வரர், திரிபுர சுந்தரி சிவனுடைய பெயர்களாக இங்கே இருக்கு. சிவன் இதில் துர்க்கையம்மன் சிலையும் அங்கே இருக்குது. துர்க்கையம்மன் இருக்காங்க, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை. அடுத்து நம்ம வந்தோம்னா இவர் காலபைரவர். அடுத்து நம்ம பார்க்குறது ஆஞ்சநேயர் கோயில். இது ஆஞ்சநேயருக்குன்னு தனியாக கோயில் கட்டியிருக்காங்க. அடுத்து வந்தீங்கன்னா பாலாஜி. திருப்பதி பாலாஜி டெம்பிள்.
இது வந்து 1995ஆம் ஆண்டு மே மாதம் வந்து 3ஆம் தேதி பாலாஜி பத்மாவதி கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தனித்தனி கோயில் நல்ல மலையில் வந்து ஒரு குன்றின் மீது இருக்குது. ரொம்ப அருமையாக கோயில் வந்து கட்டியிருக்காங்க. பாலாஜி கோயில் இது. இது சிறப்பு என்னன்னா தனித்தனியாக ஒரே வளாகத்தில் சொல்லிச்சுன்னா இயற்கை. இது கொஞ்சம் மலையில் நல்லா பாருங்கள், ரொம்ப விசாலமாக இருக்குது இடம். நல்ல அருமையான கோயில். நமக்கு ஒரு பெருமை என்னன்னா, நம்ம மாநிலத்தை விட்டு அண்டை மாநிலத்தில் இப்படி ஒரு கோயிலான்று ஆச்சரியப்பட வைக்குது. எப்பவுமே தமிழ் மக்கள் வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக வந்து தரிசித்து போகிறாங்க. ஆஞ்சநேயர் மற்றும் பாலாஜி, முருகர், வள்ளி தெய்வானை. இங்கே வந்து தங்கத்தேரும் இங்கே இருக்குது. தங்கத்தேர் வந்து இங்கே இழுக்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாக இருக்குது. நம்ம தமிழ் கடவுளான முருகர் பூனேயில் குடிக்கொண்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.